ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க, உங்க மாமியாரை மடக்க 10 டிப்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ உங்க மாமியார்கள் கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்கலாம், ஸோ எப்படி வந்து அந்த பீஸ்ஃபுல்லா லைஃபை கொண்டு போகலாம், புகுந்த வீட்டுல எப்படி நீங்க வந்து கொஞ்சம் சந்தோஷமா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா சொல்றேன், இந்த 10 டிப்ஸ்ல ஏதாவது 1-2 டிப்ஸ் வந்து உங்க லைஃப்ல வந்து கண்டிப்பா சேஞ்சஸ் கொண்டு வரும். அது வந்து எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது வந்து மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ. ஏன்னா ஹஸ்பண்ட் கூட எப்படி வந்து நம்ம பிரச்சனை இல்லாம இருந்துக்கலாம், நார்மல் லைஃப்ல வாழ்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்குள்ள நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா தாங்க போயிட்டு இருக்கு, மாமியார முதல்ல என்ன பண்றதுன்னு சொல்லுங்க, அவங்க கிட்ட எப்படிங்க நான் சமாளிக்கிறது, அதை நீங்க முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து முக்கியம் தான். ஏன்னா மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தா ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாரு, அவளும் உங்களையும் நல்லா பாத்துக்குவாரு, மாமியாரும் நல்லா பாத்துக்குவாரு. ஸோ அதுவும் முக்கியம் தான். ஸோ இதுல வந்து நான் சொல்ல போற டிப் எல்லாமே வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எதுவுமே இல்ல. நான் வந்து இந்த அளவுக்கு நான் யோசிச்சு பண்ண வேண்டியது அந்த மாதிரியான விஷயங்கள் என்னுடைய லைஃப்ல, ஸோ என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் பார்த்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களுடைய லைஃப்ல ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அவங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்குவாங்க இல்லையா. ஸோ க்ளோஸான விஷயங்கள்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்குவாங்க க்ளோஸா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நான் பார்த்து கத்துக்கிட்ட விஷயங்கள். இது போக நான் கூகுள் கிட்டையும் கேட்டேன், என் மாமியார்கள் என்னதாங்க பண்றது, அவங்ககிட்ட எப்படிதாங்க நல்ல பேர் வாங்குறதுன்னு சொல்லிட்டு கூகுள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து கோர்த்து நான் வந்து என்னுடைய வேலை வந்து நான் ஒரு 10 டிப்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு ஓகேவா பட்டது என்னுடைய வேலை வந்து ஒரு 10 டிப்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இந்த 10ல ஏதாவது வந்து உங்களுக்கு மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு எந்தெந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, எந்த டிப்ஸ் வந்து ஓகே இது வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லுங்க. ஸோ உங்க லைஃப்ல இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் என்ன, ஓகேவா ஹாப்பியா இருக்கா என்ன ஏதுன்ற விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ இது போல இந்த நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்கு போயிடலாம். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 டிப்ஸ் வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்னலாம் உங்க மாமியார்கள்ட்ட நீங்க பேசக்கூடாது, அவேரா இருந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள் ஃபர்ஸ்ட் 5. அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணி அவங்க கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கலாம், ஆர் என்னெல்லாம் பண்ணி வந்து அவங்க கிட்ட ஒரு நல்ல விஷயம், நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 5 டிப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 5 என்னென்ன பண்ணக்கூடாது, அடுத்த 5 டிப்ஸ் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 டிப்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பையனை பத்தியோ, அதாவது உங்க ஹஸ்பண்ட பத்தியோ, இல்ல அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அவங்க மாமியாருடைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்களா, ஸோ அவங்கள பத்தியோ உங்க மாமியார்கள் கிட்ட நீங்க பேசக்கூடாது. ஸோ எதனால அப்படின்னா, நீங்க பேசும்போது அவங்க நல்ல இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க, ஓ அப்படியா இப்படி பண்ணிட்டானா, ஸோ அவங்க அப்படி பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமா உங்க கூட இன்ட்ரெஸ்டா கேட்டு இன்ட்ரெஸ்டா பேசுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னதான் இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம முக்கியமா அவங்க முக்கியமான்னு பார்த்தா மேக்சிமம் அவங்க தான் அவங்களுக்கு முக்கியமா இருக்கு. எல்லா இடத்துலயும் மேக்சிமம் அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால அவங்க உங்க பசங்க, உங்களுடைய ஹஸ்பண்டை பத்தியோ, அதாவது அவங்களுடைய பசங்களை பையனை பத்தியோ, இல்ல அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், அவங்க வீட்டு சைடு இருக்க ரிலேட்டிவ்ஸை பத்தியோ அவங்க கிட்ட பேடா எதுவும் பேசாதீங்க. இல்ல எனக்கு அவங்களை பிடிக்கல அப்படின்ற விஷயமும் பேசாதீங்க. ஸோ அது வந்து செய்யக்கூடாத விஷயத்துல ஃபர்ஸ்ட். ஸோ செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க ஏதாவது உங்ககிட்ட ஃபேமிலி விஷயத்திலயோ, இல்ல உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லயோ ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது நீ இதை பண்ணுமா அதை பண்ணுமான்னு சொல்லிட்டு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அட்வைஸ் பண்ற விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து அது ஓகேவா பட்டிருக்காது, என்னடா அப்படி சொல்றாங்கன்னு தோணும். ஆனா ஆனா அவங்க வந்து ரொம்ப அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதோ பார்த்த விஷயத்துல அவங்க ஏதோ அட்வைஸ் பண்றாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. சோ அதை வந்து டக்குன்னு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லக்கூடாது அவங்ககிட்ட. அவங்க முன்னாடி ஓகே அப்படியா சரி நான் செஞ்சிடறேன், அது மாதிரி செஞ்சிடறேன், நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பொலைட்டா பேசிட்டு நம்ம அதே மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை. அது செய்யாட்டாலும் அவங்க வந்து நீங்க ஏன் அதை செய்யலன்னு வந்து கேட்க போறதும் கிடையாது. சோ அவங்க முன்னாடி டக்குன்னு அவங்க சொல்லும் போது இல்ல நோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்போசிட்டா நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவங்ககிட்ட ஓகே சரி செஞ்சிடறேன், கரெக்ட் தான் நீங்க சொல்றது அப்படின்னு ஒரு அவங்களோட சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க அந்த மாதிரி பேசிட்டு பின்னாடி வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். சோ இது வந்து ஒரு முக்கியமான டிப்பு. சோ தேர்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மாமியார்கள் கிட்ட இல்ல, ஹஸ்பண்ட் கிட்டயும் எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம உடம்புக்கு நல்லது. சோ இது என்னுடைய பர்சனல்ல நான் வந்து கத்துக்கிட்ட விஷயம். சோ அதான் அடுத்த டிப்போம். ஏதாவது ஒரு விஷயங்கள், அதாவது பொலிட்டிக்ஸை பத்தியோ இல்ல ஜென்ரலான டாபிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அரசியலை பத்தியோ இல்ல சினிமாவை பத்தியோ, இந்த மாதிரி ஜென்ரலான டாபிக்ஸ் வந்து மேக்சிமம் வச்சுக்கிறாதீங்க. வச்சுக்கிட்டாலும் அவங்க பாயிண்ட் ஒண்ணு சொல்லுவாங்க, சோ அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம பெருசா பாயிண்ட் பேசி நம்ம பண்றதா கரெக்ட்னு எல்லாம் பேச தேவையில்ல.
ஏன்னா கண்டிப்பா நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலான விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடைசியில அது ஒரு ஆர்கியூமெண்டா வரும். ஸோ நீங்க இல்ல இல்ல அந்த ஆக்டருக்கு வந்து இவ்வளவு வயசுதான், இப்படி கூட மேக்சிமம் ஆர்கியூமெண்ட் வரும். சொல்றேன் நான், இந்த மாதிரி கூட மேபி வரலாம். இந்த ஆக்டருக்கு வந்து இந்த வயசுதான், இல்ல இல்ல இந்த வயசுதான், இல்ல இல்ல இது வந்து இப்படிதான் நடக்கும், அரசியல் வந்து இல்ல இல்ல இவங்கதான் ஜெயிப்பாங்க, இல்ல இல்ல அவங்கதான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகி அப்படியே அந்த பேச்சு, நார்மலா பேசுற பேச்சு வந்து ஆர்கியூமெண்ட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா முடியும். சோ அந்த மாதிரியான பேச்சுக்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப பெருசா ஜென்ரலான விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசா வந்து போகக்கூடாது. ஸோ போனாலுமே அது வந்து ஆர்கியூமெண்டா ஆகக்கூடாது. ஆர்கியூமெண்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க சொல்றதா கரெக்ட், நீங்க சொல்றதா கரெக்ட்ன்ட்டு நம்ம போயிடணும். சோ அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது. இது வந்து நான் ஜென்ரலா எல்லார்கிட்டயுமே பண்ணணும், மாமியார்கள் கிட்ட மட்டும் இல்ல. சோ இது நான் என் லைஃப்ல நான் வந்து ஒரு ஆர்குமெண்ட்னு போச்சுன்னா விட்டு கொடுக்கவே மாட்டேன் எங்கேயுமே யாருக்கிட்டயுமே. இப்போ கொஞ்ச நாளா வந்து விட்டு கொடுத்து ஓகே நீங்க சொல்ற, ஏன்னா அவங்க என்ன நம்ம கன்வின்ஸ் பண்ணாலும் சரி அவங்க பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் கூட இறங்கி வர போறதே கிடையாது. நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி ஆமாம்மா நீ சொன்னதான் கரெக்ட்னு கொஞ்சம் கூட இறங்கி வர போறதே கிடையாது. அதனால ஓகே நீங்க சொல்றதாங்க கரெக்ட்னு அந்த ஆர்குமெண்ட் ஆகி பிரச்சனையாகி சண்டை போட்டு பிரிஞ்சு அது வந்து குட்டிய சவரா போறதுக்கு முன்னாடியே ஆமா நீங்க சொல்றதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஒதுங்கி போயிடுறது நல்லது. சோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன வந்து பேசக்கூடாது உங்க மாமியார்கிட்ட அப்படின்னா, நீங்க என்ன பிள்ளை வளர்த்துருக்கீங்க, என்ன உங்க பையன் இப்படி பண்றான் அப்படி பண்றாரு, அவர் வந்து லேட்டா வீட்டுக்கு வராரு, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க மாமியார்கள் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ கரெக்டான்றது சொல்லுங்க. ஏன் பேசக்கூடாது மாமியார்கள் கிட்ட அப்படின்னா, அதனால உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. நீங்க அவங்க பையனை போய் நீங்க போய் லேட்டா ஏன் வர்றாரு இப்படி பண்றாரு, என்ன நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் இருந்தே கரெக்டா வளர்த்துருக்க மாட்டீங்களான்னு சொன்னா நீங்க கரெக்ட் டயத்துக்கு அவர் வந்துட போறாரா, வர போறது கிடையாது. சோ அவங்க அது வந்து பிரச்சனை வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான், உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட தான். சோ அதனால அதை வந்து அவங்க கிட்ட பேசுறதுனால அது மேபி அவங்களுடைய தவறான வளர்ப்பா கூட இருக்கலாம். ஏதாவது கெட்ட பழக்கங்கள் அவங்க பழகி இருந்திருக்கலாம். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க மாமியார்கள் வளர்ப்புனால கூட வந்திருந்திருக்கலாம். பட் ஆனா அதை சொல்றதுனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. பிளஸ் என்ன ஆகுதுன்னா, நம்ம வளர்ப்பை பத்தி இவ தப்பா சொல்றான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் தான் வரும். ஏன்னா யாருக்கிட்டயுமே இப்போ உங்க உங்க குழந்தைங்களை பத்தி கூட உங்ககிட்ட வந்து யாராவது என்ன நீ பிள்ளை வளர்த்துருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. சோ அதேதான் அவங்களுக்கும். அது தப்பாவே இருந்தாலுமே நம்ம போய் அதை சொல்லும் போது உங்களுக்கு பிரயோஜனமும் இருக்காது. அதே மாதிரி அது போய் நெகட்டிவா தான் போய் அவங்களுக்கு முடியும். சோ அந்த விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய வளர்ப்பை பத்தி குறை சொல்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோ என்னென்னலாம் பேசக்கூடாது அப்படின்றதுல லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஃபேமிலியை பத்தி, நம்மளுடைய அம்மா வீட்டு சைடு ஃபேமிலியை பத்தி பெருமையா மாமியார்கள் கிட்ட பேசக்கூடாது. சோ இதை வந்து சொல்றதுக்கே கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அதுதான் வந்து பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல. சோ அத அவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. சோ இவங்களை பத்தி பெருமையா பேசினா இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சோ அதுதான் வந்து ஃபேக்ட். சோ அவங்கள பத்தி இவங்களுக்கு வந்து பெருமையா பேசுறத கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது ரொம்ப நான் வந்து அங்க அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்தேன், என்னை வந்து அப்படியெல்லாம் பாத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, இங்க வந்து நான் இந்த மாதிரி இருக்கேன், அந்த மாதிரியான கம்பேரிசன்ஸ் எல்லாம், அந்த மாதிரியான நம்ம ஃபேமிலி, பிறந்த வீட்டு சைடு ஃபேமிலியை பத்தி பெருமையா பேசுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எங்க அப்பா வந்து இப்படிலாம் பாத்துக்கிட்டாரு, எங்க அம்மா வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிராக்டிகலி நீங்க யோசிச்சு பார்த்தாலும் அந்த மாதிரி சொல்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல கொஞ்சம் பீஸ் இருக்கும். கொஞ்சம் அது வந்து நம்ம ஃபேமிலிக்கு நல்லது. சோ இது ஓகேவா. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம 5 டிப்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்க பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு 5 டிப்ஸ் வந்து நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து இந்த 5 பாயிண்ட் கேட்டுட்டு நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சோ இது வந்து என்னென்ன மாதிரி கமெண்ட்ஸ் வரும் அப்படின்றதும் எனக்கு தெரியல. சோ நான் எதுக்கு இவங்ககிட்ட போய் இப்படிலாம் இருக்கணும், நான் எதுக்கு அவங்களுக்காக அப்படிலாம் மாத்திக்கணும்னு கூட நீங்க நினைக்கலாம். சோ இப்ப நம்மளுடைய ஃபேமிலி வந்து நம்மளுக்கு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும். சோ அதனால நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஒரு சில சேஞ்சஸ் நம்ம கிட்ட கொண்டு வரதுனால நல்ல விஷயம் தானே. சோ நீங்க இந்த மாதிரிலாம் ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க பண்ற விஷயங்கள்லாம். சோ பரவாயில்ல, இவ்வளவு தூரம் விட்டு கொடுத்து போறல, இவ்வளவு சேஞ்சஸ் ஆயிக்கிறதே, சோ நம்மளும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுவாங்க. சோ அதனால உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும், பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். சோ அதனால கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் பொலைட்டா அவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொலைட்டாவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் உங்க மாமியார்கள் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து எதனால அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அவ்வளவு ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. சோ அவங்களும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, இவ்வளவு வருஷமா இவ்வளவு வந்து ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. சோ உங்க பசங்க, நீங்க உங்க பசங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, எவ்வளவு பண்ணிருப்பீங்க, எல்லா விஷயங்களும் அவங்களும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லா விஷயங்களும் அவங்களும் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க.
சோ அவங்க கிட்ட வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவோ இல்ல ஒரு பொலைட்டாவோ பேசுறதுனால ஒன்னும் பிரச்சனை தப்பு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதே போல நம்ம அடுத்தவங்க முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை வந்து குறைச்சலா பேசக்கூடாது. அதாவது ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ நெய்பர்ஸ் கிட்டயோ மத்தவங்க முன்னாடி அடுத்தவங்க முன்னாடி நம்ம மாமியார்களை வந்து மரியாதை குறைச்சலா வந்து நம்ம பேசக்கூடாது. சோ இந்த விஷயங்களை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய அட்வைஸ் வந்து கொஞ்சம் கேளுங்க. சோ எந்த விஷயங்கள் நீங்க பண்றதுக்கு முன்னாடி உங்க மாமியார்களுடைய அட்வைஸ் வந்து இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா என்ன பண்ணலாம் ஏது அப்படின்ற அட்வைஸ் வந்து கொஞ்சம் கேட்டுக்கோங்க. சோ என்னென்ன விஷயங்கள் அட்வைஸ் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்றத நான் அடுத்து சொல்றேன். சோ எதனால நம்ம அந்த மாதிரி அட்வைஸ் அவங்ககிட்ட வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பெருமையாயிரும். சோ நம்ம கிட்ட எதுனாலும் கேட்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய தாட்ஸ் அவங்களுடைய விஷயங்கள்லாம் வந்து இவ்வளவு தூரம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கு. சோ எந்த இடத்துலயும் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிச்சுன்னா அங்கனக்குள்ள நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அட்டாச்மெண்ட் வரும். ஓகே நம்ம கிட்ட கேக்குறாங்களேன்ற ஒரு அந்த ஃபீலிங் வரும். சோ அவங்களுடைய அட்வைஸை கேட்கும் போது அவங்க நீங்க வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் வேணாம். நீங்க குக் பண்றதே அவங்க வந்து நல்லா குக் பண்ணுவாங்களா இருக்கும். உங்க மாமியார்கள் கிட்ட என்ன பெஸ்ட் விஷயம் பாருங்க. சோ நல்லா குக் பண்ணுவாங்க அப்படின்னா இது எப்படி பண்றது இந்த குக்கிங் இன்னைக்கு வந்து இந்த சமையல் பண்ணுவோமா இந்த சமையல் பண்ணுவோமா சோ இதை நீங்க சாம்பார் வந்து எந்த மாதிரி நீங்க வைப்பீங்க சோ அதை சொல்லி கொடுங்க நான் அதை மாதிரி கத்துக்கிறேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுடைய அட்வைஸ் நீங்க கேட்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருமையா இருக்கும். பரவாயில்லையே நம்மளுடைய அட்வைஸை கேட்கறாளேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. சோ அது வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு பீஸை கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ தேர்ட் டிப் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து அவங்களை வந்து கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்க. சோ என்னங்க இவங்க எல்லாம் என்னங்க அப்ரிஷியேட் பண்றது என் மாமியார்லாம் ஒண்ணுமே அப்ரிஷியேட் பண்றதுக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதை பார்க்கும்போது நீங்க அப்படிதான் நினைப்பீங்க நினைக்கிறேன். சோ அப்படிலாம் நினைக்க கூடாது. எல்லா மனுஷங்க எல்லா ஹியூமன் பீங்ஸ் கிட்டே பாசிட்டிவ்னு இருக்கும் நெகட்டிவ்னு இருக்கும். ஸோ ரெண்டுமே கலந்தவங்க தான் மனுஷங்க. ஸோ பாசிட்டிவ் சைடு அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும். நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் அதை. ஸோ அவங்கள நீங்க கவனிச்சு பார்க்கும்போது அவங்க கிட்ட பாசிட்டிவ் விஷயங்கள் என்னென்ன இருக்கு ஸோ பாசிட்டிவ் சைடு என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க கவனிச்சு பார்க்கணும். ஸோ அந்த பாசிட்டிவை நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து தேங்க் பண்ணுங்க அவங்கள நிறைய. எந்த விஷயங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க நீங்க வந்து அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல. சோ உங்க விஷயம் உங்களுக்கு ஏதாவது பண்ற விஷயங்களா இருக்கலாம். இல்ல உங்க ஹஸ்பண்டுக்கு அவங்களுடைய பையனுக்கு அவங்க பண்ற விஷயங்களா இருக்கலாம். இல்ல உங்க அவங்களுடைய பேரம்பேத்தி உங்களோட கிட்ஸுக்கு வந்து அவங்க ஏதாவது ஒரு டேக் கேர் பண்ணிக்கிறதா இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. பாசம் இருக்கும் பாசம் இல்லாம இருக்காது. சோ அந்த மாதிரி விஷயங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும். சோ அதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணலாம் பெருமையா பேசலாம். பரவாயில்ல இவ்வளவு தூரம் பாத்துக்கிறாங்க அவங்களெல்லாம் நான் என்ன செய்வேன் பசங்க எல்லாம் இவ்வளவு தூரம் அவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க என் ஹஸ்பண்டுக்கு வந்து இவ்வளவு அட்வைஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த மாமியார் பண்ணுவாங்க பரவாயில்ல இவ்வளவு தூரம் பண்றாங்க அவங்க இருக்கிறனால எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா சொல்லி கொஞ்சம் அவங்கள பத்தி கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணி நீங்க பேசுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய பிலீஃப்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்களுடைய நம்பிக்கை எதுல வேணாலும் இருக்கலாம். சோ அது வந்து உங்களுக்கு மூட நம்பிக்கையா பாக்குறதுக்கு தெரியலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப சாமி கும்பிடுறது டெய்லி சாமி கும்பிடுறதே கூட சில பேர் அதை வந்து மூட நம்பிக்கை நினைப்பாங்க. சோ அவங்க வந்து அதுல வந்து ரொம்ப நம்பிக்கை அதிகமா இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான அவங்களுடைய நம்பிக்கையை நீங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து அவங்களுடைய பிலீஃப் எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணீங்களோ அவங்க வந்து பேக் உங்களுடைய பிலீஃப்ஸ் வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ அதனால நீங்க வந்து அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ்ல வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களோ உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ்க்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சோ நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டிவி பாத்துட்டு இருக்கீங்க. சோ அவங்களுக்கு வந்து சீரியல் பிடிச்சிருக்கு உங்களுக்கு வந்து சாங்ஸ் கேட்க பிடிச்சிருக்கு அப்படின்னா சீரியல் கொடுங்க. அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கொடுக்கும்போது ஓகே அவங்க பார்த்து முடிச்சுட்டு அவங்களே கில்ட்டி ஃபீலிங் ஐயோ நம்ம இவ்வளவு நேரம் நாடகம் பார்த்துட்டு இருந்தோமே அவளுக்கு சாங்ஸ் பார்க்க தானே பிடிக்கும்னு சொல்லிட்டு ஓகே நீ பாருமான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ்க்கு வந்து நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவங்களுடைய நம்பிக்கைகளுக்கு வந்து நீங்க கொஞ்சம் மதிப்பு கொடுங்க. ஓகே பரவாயில்ல ஓகே இது நல்லதோ கெட்டதோ அவங்க வந்து உங்ககிட்ட அதை பத்தி பேசுறாங்க. பேசும்போது ஓகே உடனே டக்குன்னு போயிட்டு என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா கொஞ்சமாவது இது நிப்பாட்டுங்க அந்த மாதிரி எல்லாம் பேசாம ஓகே அப்படியா உங்களுக்கு வந்து அது தப்புனா நம்ம தப்புன்னு சொல்லணும் அதுவும் ஓகே தான். பட் ஆனா உடனே டக்குன்னு நீங்க இது மாதிரிலாம் ஆப்போசிட்டா பேசாம ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்க அமைதியா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க மெல்ல மெல்ல வேணா அந்த விஷயத்த பத்தி நீங்க எடுத்து சொல்லலாம். நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி இல்ல இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் முக்கியமான டிப் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க பசங்க இருக்காங்க இல்லையா சோ அவங்களுடைய பேரன் பேத்தி கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே பண்ணாதீங்க. உங்க பசங்களுக்கிட்டே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க அவங்களும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருங்க. ஏன்னா கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பா தாத்தா பாட்டியுடைய ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பா வேணும். சோ எப்படிப்பட்ட டாக்ஸிக்கா இருந்த மாமியாரா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஆட்களா இருந்தாலும் சரி நான் பேரனுக்கோ பேத்திக்கோ வந்து தப்பு நினைக்கவே மாட்டாங்க. அவங்களை வந்து நெகட்டிவான விஷயங்கள் செய்யவே மாட்டாங்க.
நீங்க நினைக்கலாம், இல்லங்க என் மாமியார் வந்து சாக்லேட்டா வாங்கி கொடுத்து கெடுக்குறாங்க, ஏதாவது அது பண்ணி கெடுக்குறாங்க, இது பண்ணி கெடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். பட் அவங்க கூட மிங்கிள் ஆக போறது, நம்ம ஸ்கூலுக்கு போறாங்க, வர்றாங்க, சாப்பிடுறாங்க, இது பண்றாங்க. அவங்க கூட ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்றாங்க. சோ அந்த டைம்ல போயிட்டு அவங்க ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா கொடுக்கட்டும், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நம்ம பசங்களுக்கு வந்து அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால, தாத்தா பாட்டியோட லவ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அவங்களுக்கு பாசிட்டிவ் தான் நடக்கும், கெட்டதே நடக்காது. சோ அவங்களுக்கு வந்து நல்ல விஷயம் தான் அது. நம்ம நம்ம பசங்களுக்கு வந்து அவங்களோட தாத்தா பாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ற விஷயங்கள் வந்து நம்ம பசங்களுக்கு தான் நல்லது. சோ அதனால அதை வந்து கண்டிப்பா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. என்ன சண்டை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும், நான் ஒரு சில ஃபேமிலி அந்த மாதிரி பாத்திருக்கேன். சோ அதை வச்சுதான் நான் இந்த அட்வைஸ் கொடுக்குறேன். சோ அவங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கும், பையன்கிட்ட சொல்லி பேச விட மாட்டாங்க, பழக விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சுதான் நான் சொல்றேன். ஸோ நம்ம பழக விடுறதுனால நம்ம பசங்களுக்கு தான் நல்லது. ஸோ அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இது லாஸ்ட் டிப் இது. ஸோ நீங்க வந்து மைண்ட் செட்டை வந்து மாத்தணும். இப்போ வந்து நீங்க நெகட்டிவா உங்க மாமியாரை பாக்குறீங்க அப்படின்னா, ஸோ மேக்சிமம் இந்த வீடியோ கிளிக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஏதோ லைட்டாவது ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு, மாமியார் சரியில்லை அப்படின்னு கூட தோணுது, இல்ல அவங்ககிட்ட என்னதான் பண்றது இவங்களை அப்படின்னாவது தோணும். அந்த மாதிரி விஷயங்கள்னால தான் இந்த வீடியோ கிளிக் பண்ணிப்பீங்க. சோ உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து கொஞ்சம் அந்த பாக்குற பார்வையை வந்து கொஞ்சம் மாத்தி ட்ரை பண்ணி பாருங்களேன். சோ இவங்க நல்லவங்க தான், நல்ல மனுஷங்க தான், நம்ம தான் புரிஞ்சுக்கிறாம இருக்கோம். எல்லாருக்கிட்டையும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். இவங்க கிட்ட ஒரு சில நெகட்டிவ் இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி இவங்க எவ்வளவு நல்லவங்க, இது இந்த விஷயங்கள்லாம் நம்மள செஞ்சிருக்காங்க, அந்தந்த விஷயங்கள்லாம் நம்மள பாத்துட்டு இருக்காங்க. சோ இவங்க கிட்ட பாசிட்டிவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பார்க்கிற பார்வையை கொஞ்சம் வந்து மாத்த ட்ரை பண்ணுங்க. சோ இது வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து உங்க லைஃப்ல கொண்டு வரும். உங்களுடைய பார்வையை கொஞ்சம் மாத்தும் போது அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் உங்க கண்ணுல தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.